ஹே ஹாய், ஐம் மோனிகா. இந்த வீடியோவில் இட்லி பொடி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட இட்லி பொடி லான்ச் பண்ணி ஒரு வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். லான்ச் பண்ணால் மட்டும் போதுமா, ப்ரொமோஷனும் பண்ணணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நான் கருவேப்பிலை இட்லி பொடி தான் எடுத்துக்க போகிறேன். நம்மளோட இட்லி பொடி 4 விதமாக யூஸ் பண்ணலாம். பொடி இட்லி, பொடி தோசை, மசாலா இட்லி, பருப்பு சாதம் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 2 விதமாக பொடியை யூஸ் பண்ண போகிறேன். பொடி தோசை அண்ட் கீ தோசைக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இட்லி பொடியை மலைச்சாரல் மாதிரி தோசைக்கு மேலே தூவிக்கலாம். அப்படியே பொறுமையாக தோசையோட எல்லா பக்கமும் அப்படியே தூவி விட்டுக்குவீங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். என்னோட கஸ்டமர் வாங்கின ஒரு வாரத்திலே திருப்பி ரீஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால குழந்தைங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூடான எண்ணெய் இல்லாட்டி சூடான கீ சேர்த்துக்கலாம். நெய் சூடு பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, 4 பல்லு பூண்டு சேர்த்து இட்லி பொடியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மக்கிட்ட மொத்தம் 5 விதமான இட்லி பொடி இருக்கு. கருவேப்பிலை இட்லி பொடி, பூண்டு இட்லி பொடி, கொள்ளு இட்லி பொடி, எள்ளு இட்லி பொடி அண்ட் இட்லி பொடி கிளாசிக். நம்ம கிட்ட இட்லி பொடி மட்டும் இல்லாம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ப்ராடக்ட்ஸ் டீடைல்ஸ், ஆர்டர் சம்பந்தமான கேள்விகளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லாட்டி இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.